மதச்சார்பற்ற இந்தியாவை உருவாக்குவோம். கட்டமைப்போம் கட்டமைப்போம். நீதியால் தேசத்தை கட்டமைப்போம். ஒன்றிணைந்தோம் ஒன்றிணைந்தோம். ஜனநாயகத்திற்காக ஒன்றிணைந்தோம். ஒன்றிணைந்தோம் ஒன்றிணைந்தோம். ஜனநாயகத்திற்காக ஒன்றிணைந்தோம். ஒன்றிணைவோம் ஒன்றிணைவோம். உரிமையை வென்றெடுக்க ஒன்றிணைவோம். ஒன்றிணைவோம் ஒன்றிணைவோம். உரிமையை வென்றெடுக்க ஒன்றிணைவோம். அஞ்ச மாட்டோம் அஞ்ச மாட்டோம். அடக்குமுறைக்கு அஞ்ச மாட்டோம். குரல் கொடுப்போம் குரல் கொடுப்போம். நீதிக்காக குரல் கொடுப்போம். குரல் கொடுப்போம் குரல் கொடுப்போம். நீதிக்காக குரல் கொடுப்போம். எழுச்சி இது எழுச்சி இது. மக்களின் எழுச்சி இது. எழுச்சி இது எழுச்சி இது. ஜனநாயகத்தின் எழுச்சி இது. வென்றெடுப்போம் வென்றெடுப்போம். வென்றெடுப்போம் வென்றெடுப்போம். ஜனநாயக உரிமையை வென்றெடுப்போம். ஜிந்தாபாத் ஜிந்தாபாத். பாப்புலர் ஃப்ரண்ட் ஜிந்தாபாத். வெல்லட்டும் வெல்லட்டும். யூனிட்டி மார்ச் வெல்லட்டும். பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா ஒரு தேசிய பேரியக்கம் தோற்றுவிக்கப்பட்ட தினமான பிப்ரவரி 17 தேசம் முழுவதும் கன்னியாகுமரி முதல் டெல்லி வரை கோலாகலமாக கொண்டாடி வருகின்றது. இந்த தினத்திலே மக்கள் நலப்பணிகள், மேலும் மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவிகள் என்று பல நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றது. தமிழ்நாட்டிலும் அதே போன்று பாப்புலர் ஃப்ரண்ட் தினம் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக பிப்ரவரி 17 சென்னையிலும் திண்டுக்கல்லிலும் ஒரு ஒற்றுமை பேரணியும் ஒரு பொதுக்கூட்டமும் நடத்த நாங்கள் அனுமதி கோரியிருந்தோம். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக காவல்துறை அனுமதியை மறுத்துவிட்டது. நாங்கள் நீதிமன்றத்தை நாடினோம். நீதிமன்றம் இந்த பொது கூட்டத்திற்கும் பேரணிக்கும் அனுமதி வழங்குவதற்கு பரிசீலிக்குமாறு காவல்துறைக்கு உத்தரவிட்டிருந்தது. நாங்கள் மீண்டும் காவல்துறை அணுகினோம். ஆனால் காவல்துறையோ பிடிவாதமாக மீண்டும் எங்களுக்கு அனுமதியை மறுத்ததுடன் அல்லாமல் ஜனநாயக உரிமைகளை குழி தோண்டி புதைத்துக் கொண்டிருக்கின்றது. தமிழகத்தில் இதுபோன்ற ஜனநாயக போராட்டங்களை குழி தோண்டி புதைக்கக்கூடிய நிலை தொடர்ந்து வருகின்றது. வன்மையாக கண்டனத்திற்குரியது. பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா இன்று பேரணியை தொடங்க இருக்கின்றது. நாங்கள் தொடர்ந்து எங்களுடைய உரிமைகளை மீட்டெடுக்க போராடுவோம் என்பதை தருணத்திலே பதிவு செய்து கொள்கின்றேன். அன்பானவர்களே, இந்திய சுதந்திர போரிலே எண்ணற்ற முஸ்லிம்கள் தங்களுடைய இன்னுயிரை ஈந்து தங்களுடைய உதிரங்களை உரமாக்கி இந்த இந்திய தேசத்திற்கு சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்தார்கள். அது சுதந்திர இந்தியாவிற்கு முற்பட்ட வரலாறு. சுதந்திர இந்தியாவில் 66 ஆண்டு காலமாக வேதனைகளையும் சோதனைகளையும் தொடர்ந்து அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம் சமூகத்தை ஜனநாயக ரீதியில் ஒருங்கிணைத்து இந்த 66 ஆண்டு கால வரலாற்றை மாற்றி எழுதுவதற்காக வேண்டி துவங்கப்பட்ட பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா தன்னுடைய தொண்டர்களின் தியாகத்தின் மூலமாக இந்த 66 ஆண்டுகால வரலாற்றை மாற்றி எழுதியிருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் நாம் கடந்த பிப்ரவரி 17 அன்று இந்த ஒற்றுமை பேரணியையும் ஜனநாயகத்திற்காக ஒன்றிணைந்தோம் என்ற இந்த முழக்கத்தை முன்னிறுத்தியும் மேற்கொள்ளவிருந்த பேரணிக்கு காவல்துறை ஒப்புதப்பட்ட காரணங்களை கோடிட்டு காட்டி அனுமதியை மறுத்தது. நாம் நீதிமன்றத்தை நாடினோம்.
நீதிமன்றமோ முதலில் நமது வழக்கை தள்ளுபடி செய்துவிட்டு பின்பு இருநபர் அமர்வான உயர்நீதிமன்றம் அதை ஏற்றுக்கொண்டது. ஏற்றுக்கொண்டு காவல்துறை அதை உரிய பரிசீலனை செய்யுமாறு கூறியிருந்தது. காவல்துறை அதை உரிய பரிசீலனை செய்யவில்லை என்பதுதான் உண்மை. நீதிமன்றங்களும் காவல்துறையினரிடம் இதுபோன்ற பரிசீலனை செய்யுங்கள் என்ற உத்தரவுகளையும் அறிவுரைகளையும் கூறுவது உண்மையிலேயே நகைப்புக்குரியது. அதை நீதிமன்றங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும், நீதியரசர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய தாழ்வான கோரிக்கை. ஏனென்றால் காவல்துறையினர் ஒருபொழுதும் நீதிமன்றத்தின் உத்தரவை பின்பற்றியது கிடையாது என்பதுதான் இந்தியாவிலேயே வரலாறாக இருந்து கொண்டிருக்கின்றது. அவர்கள் நீதிமன்றத்துடைய உத்தரவுகளையும் சரி அறிவுரைகளையும் சரி கிஞ்சிட்டு மதிப்பது கிடையாது என்பதுதான் வரலாறு. நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கின்றது. சமூக ஆர்வலரான டிராபிக் ராமசாமியுடைய அந்த கைது விவகாரத்தில் தமிழக அரசு உரிய பதிலை அளிக்க வேண்டும். காவல்துறை இந்த அளவுக்கு அவசரம் காட்டியது ஏன் என்பதோடு மட்டுமல்லாமல் நீதிமன்ற உத்தரவை நீங்கள் மதிப்பதே இல்லையே ஏன் என்ற கேள்வியும் சேர்த்து எழுப்பியிருக்கின்றது. அந்த அடிப்படையில் தான் நாம் இந்த தகவல்களை பதிவு செய்து கொண்டிருக்கின்றோம். அதிலும் குறிப்பாக ஒரு விஷயத்தை கோடிட்டு காட்டிவிட்டு நான் முடிக்க ஆசைப்படுகின்றேன். என்னவென்றால் நாம் எழுப்பியிருக்கக்கூடிய கோஷம் ஜனநாயகத்திற்காக ஒன்றிணைந்தோம். இந்த ஜனநாயகம் என்ற வார்த்தையை கேட்டவுடனேயே இங்க இருக்கக்கூடிய ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய அரசாங்கமாகட்டும் அல்லது அவர்களுடைய மோடிக்கு ஆடக்கூடிய இந்த காவல்துறையாக இருக்கட்டும், இந்த ஜனநாயகம் என்ற வார்த்தையை கேட்டவுடனேயே கிளி வந்தவர்கள் போன்று ஆடிவிடுகின்றார்கள். ஏனென்றால் நானே ராஜா நானே மந்திரி என்ற அடிப்படையில் ஒரு சர்வாதிகார ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு அரசு, அந்த அரசிற்கு ஏவலாளராக இருக்கக்கூடிய காவல்துறை என்று இருக்கக்கூடிய சூழலிலே ஜனநாயகம் ஜனநாயகத்திற்காக ஒன்றிணைந்தோம், ஜனநாயகத்தை பாதுகாப்போம், ஜனநாயக விழுமியங்களை போற்றுவோம் என்ற குரல்களை அவர்களால் சகித்துக் கொள்ள முடியவில்லை என்பதுதான் உண்மை. இன்று என்ன நடந்து கொண்டிருக்கின்றது? ஜனநாயகத்தின் 4வது தூண் என்று போட்டப்படுகின்ற பத்திரிகை துறை இன்று தாக்குதலுக்குள்ளாகி கொண்டிருக்கின்றது. எழுத்தாளர் பெருமாள் முருகன் தொடங்கி அடுத்து எழுத்தாளர் குணசேகரன் தொடங்கி அதற்கு அடுத்தபடியாக புலியூர் முருகேசன் வரைக்கும் தொடர்ந்து தாக்குதல் நடந்து கொண்டிருக்கின்றது. புதிய தலைமுறை தொலைக்காட்சி நிறுவனம் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் தென் மாவட்டங்களில் தினந்தோறும் கலவரங்கள், தினந்தோறும் கொலை என்ற செய்தி வந்து கொண்டிருக்கின்றது. எவன் எப்படி போனாலும் பரவாயில்லை, எந்த தாக்குதல் நடந்தாலும் பரவாயில்லை, இந்த தாக்குதலுக்கு பின்புலமாக இருந்து செயல்படக்கூடியது யார் என்பது காவல்துறைக்கும் தெரியும், அரசுக்கும் தெரியும். எது எப்படி இருந்தாலும் நம்முடைய தலை தப்ப வேண்டும், நம்மை சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த வழக்குகளிலிருந்து நாம் வெளிவர வேண்டும் என்கின்ற பின்னணியில் தமிழ்நாடு இன்று இரத்த காடாக மாறிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் அரசாங்கம் இதுபோன்ற ஜனநாயக ரீதியான போராட்டங்களையும் இதுபோன்ற ஜனநாயக உரிமைக்காக நடக்கக்கூடிய இந்த போராட்டங்களையும் காவல்துறையை ஏவிட்டு நசுக்க முயற்சிப்பது என்பது உண்மையிலேயே மிகவும் வருத்தத்திற்குரிய, சொல்வதற்கு கேவலமான ஒரு சூழ்நிலையாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆக நாங்கள் இதோடு எங்களுடைய போராட்டங்களை நிறுத்திக் கொள்ளப் போவது கிடையாது. இது எங்களுடைய துவக்கம்தான். நாங்கள் பல முறை பல நேரங்களில் குறிப்பிட்டு காட்டியிருக்கின்றோம். நீங்கள் எந்த பாசிச சங்க பரிவார சக்திகளை சமாதானப்படுத்த வேண்டும், அவர்களுக்கு சாமரம் வீச வேண்டும் என்று நினைத்துக் கொண்டு ஜனநாயக விரோத சர்வாதிகார சிந்தனை கொண்ட அந்த பாசிச சக்திகளுக்கு நீங்கள் துணை போக நினைக்கின்றீர்கள். நீங்கள் அவர்களுக்கு ஆதரவான ஒரு ஆட்சியை நடத்த வேண்டும் நினைக்கின்றீர்கள். அது ஒருபொழுதும் நடக்காது. ஏனென்றால் இதற்கு முன்பு வரலாற்றில் பல உதாரணங்கள் நடந்திருக்கின்றது. இப்பொழுது புதிய தலைமுறை தாக்குதலாகட்டும் அல்லது இதற்கு அதற்கு முன்பு நடந்த எழுத்தாளர்கள் மீதான தாக்குதலாகட்டும், பாசிஸ்டுகளுடைய சித்தாந்தம் என்ன, அவர்களுடைய கொள்கை என்ன என்பதை மீண்டும் ஒருமுறை தெளிவுபடுத்தி காட்டியிருக்கின்றது. இதையெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டு தமிழக அரசாகட்டும் சரி, காவல்துறை ஆகட்டும் சரி, தங்களுடைய போக்குகளை மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்படி இல்லாத பொழுது நாம் தமிழகத்தில் வீதி வீடாக வீதி வீதியாக சென்று ஜனநாயகத்திற்கான இந்த போராட்டத்தை எங்களுடைய உடம்பில் உயிருள்ள வரைக்கும் தொடர்வோம் என்று கூறிக்கொண்டு என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
சங்கமிப்போம், சக்தி பெறுவோம். பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா நடத்தும் மக்கள் சங்கமம். நிகழ்ச்சிகள்: கொடியேற்றுதல், கண்காட்சி, கருத்தரங்கம், நாடகம், போட்டிகள், பரிசளிப்பு விழா மற்றும் மாபெரும் பொது கூட்டம். நாம் படைக்க இருக்கின்ற இந்தியாவில் இந்த தேசத்தினுடைய அனைத்து குடிமக்களுக்கும் சுதந்திரம், நீதி, பாதுகாப்பு பரிபூர்ணமாக நிச்சயமாக கிடைக்கும். ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் தமிழகம் முழுவதும் ஒளிமயமான எதிர்காலத்தை உருவாக்க சங்கமிப்போம் குடும்பத்துடன். அழைக்கிறது பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா, தமிழ்நாடு. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين. பாப்புலர் ஃப்ரண்டின் இந்த பேரணியை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் பாப்புலர் ஃப்ரண்டின் தமிழ் மாநில தலைவர் பிரியத்திற்குரிய எம் முகமது இஸ்மாயில் அவர்களே, மாநில நிர்வாகிகளே, இங்கு இத்தனை தடைகளையும் தாண்டி அணிதிரண்டிருக்கக்கூடிய சகோதரிகளே, சகோதரர்களே, இந்த தடை எங்களை கூட ஒன்றும் செய்துவிட முடியாது என்று இங்கு ஒன்று கூடியிருக்கக்கூடிய சிறுவர்களே, சிறுமிகளே, எழுச்சியின் வித்துக்களே, உங்கள் அனைவர்கள் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமா. பிரியமுள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, நீங்கள் பிறந்து வளர்ந்த, வீதி வீதியாக சுற்றி திரிந்த இந்த சென்னை மாநகரத்தில் நீங்கள் நடப்பதற்கு அனுமதி இல்லை என்று தமிழக காவல்துறை மறுத்திருக்கின்றது. காரணம் என்ன? ஒன்றுமில்லை. நியாயம் என்ன? ஒன்றுமில்லை. ஒரு ஒற்றை குறிக்கோள் இதில் இருக்கின்றது. என்ன குறிக்கோள்? RSS திருப்திப்படுத்த வேண்டும். RSS திருப்திப்படுத்த வேண்டும் என்ற ஒற்றை குறிக்கோளுடன் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவினுடைய பேரணியையும் பொதுக்கூட்டத்தையும் தமிழக காவல்துறையும் தமிழக அரசும் தடுத்து நிறுத்தி ஒரு மிகப்பெரிய ஜனநாயக படுகொலையை செய்திருக்கின்றது. இதை பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவினுடைய சார்பாக நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். RSS உங்களிடம் அணிவகுப்பிற்கு அனுமதி கேட்டது. நீங்கள் பிரிட்டிஷ் காலத்து ஒரு போலீஸ் சட்டத்தை காரணம் காட்டி முடக்கினீர்கள். ஆனால் பாப்புலர் ஃப்ரண்ட் அந்த போலீஸ் சட்டம் ஜனநாயக உரிமைகளுக்கு முற்றிலும் பொருந்தாத ஒன்று, எதிரானது. அதை நாங்கள் சட்டத்தின் மூலமாக எதிர்கொள்வோம். எங்களுடைய நிகழ்ச்சி திட்டத்திலேயே அணிவகுப்பு இல்லை, பேரணியும் பொதுக்கூட்டத்திற்கு அனுமதி தாருங்கள் என்ற பொழுது அப்பொழுதும் நீங்கள் மறுத்திருக்கின்றீர்கள். இது என்ன உள்நோக்கம் இருக்கின்றது? ஒடுக்கப்பட்ட மக்களுடைய உரிமை குரலை ஒடுக்கி, முஸ்லிம்களுடைய பேரணியையும் பொதுக்கூட்டத்தையும் ஒடுக்கி RSS இடம் சான்று வாங்குவதற்காக நீங்கள் திட்டமிடுகின்றீர்களா? அது போன்ற ஒரு அராஜக செயலா இது? அல்லது உங்களுடைய எதிர்மறையான அணுகுமுறையினுடைய உச்சபட்ச வெளிப்பாடா இது என்பதை நீங்கள் மக்களிடம் தெரிவிக்க வேண்டும். ஏனென்றால் பாப்புலர் ஃப்ரண்டினுடைய பேரணியும் பொதுக்கூட்டமும் அணிவகுப்புகளும் இந்தியாவினுடைய பல்வேறு பகுதிகளில் நடந்து கொண்டிருக்கின்றது. பிஜேபியை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய கோவாவில் நடந்திருக்கின்றது. பிஜேபியின் சிவசேனாவும் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மகாராஷ்டிராவில் நடந்திருக்கின்றது. பாப்புலர் ஃப்ரண்ட் உடைய பேரணிக்கும் பொதுக்கூட்டத்திற்கும் தமிழகத்தில் மட்டும் தடை என்பது மிகவும் ஒரு விசித்திரமாக ஒன்றாக இருக்கின்றது. ஆனால் ஒன்றை நாங்கள் கூறிக்கொள்கின்றோம், சென்னையில் பாப்புலர் ஃப்ரண்ட் என்றால் தில்லியில் ஜிந்தாபாத் என்று முழங்கும் அளவிற்கு மக்களோடு இரண்டு கலந்த இந்த லட்சிய இயக்கம் பாப்புலர் ஃப்ரண்ட்
மாற்றத்தை உங்களுடைய இது போன்ற தடைகளால் ஒன்றும் செய்துவிட முடியாது என்பதை நாங்கள் இங்கு பதிவு செய்து கொள்ள விரும்புகின்றோம். எனவே தமிழக காவல்துறையை இப்பொழுது நாங்கள் திறந்த மனதோடு அழைக்கின்றோம். நீங்கள் உண்மையிலேயே ஜனநாயகத்தின் மீது மதிப்பு வைத்திருக்கிறீர்கள் என்றால், உண்மையிலேயே ஜனநாயக அமைப்பின் மீது நீங்கள் மதிப்பு வைத்திருக்கிறீர்கள் என்றால், நீங்கள் நேர்மறையான ஒரு அணுகுமுறையை மக்களோடும் மக்கள் இயக்கங்களோடும் கடைபிடிப்பதற்கு நீங்கள் முன்வாருங்கள். அதுதான் நாட்டிற்கு நல்லது. இல்லை என்றால் உரிமை கிடைக்கும் வரை, நீதி நிலைநிறுத்தப்படும் வரை, மக்களுடைய உரிமைகள் பாதுகாக்கப்படும் வரை பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா இறுதி வரை உறுதியாக போராடும் என்று இந்த அரிய சந்தர்ப்பத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். மக்கள் எப்படி போராடாமல் இருப்பார்கள்? நம்முடைய பிரியப்பட்ட ஒரு நேசத்திற்குரிய நாட்டில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது? இந்தியா ஒரு விவசாய நாடு. இந்தியாவினுடைய நாட்டில் 2,50,000 விவசாயிகள் தற்கொலை செய்திருக்கின்றார்கள். ஒரு நாடாக இருந்தால் என்ன செய்ய வேண்டும்? ஒரு விவசாய நாட்டில் 2,50,000 விவசாயிகள் தற்கொலை செய்திருக்கிறார்கள் என்றால் அதுக்கு காரணம் என்ற அந்த விவசாயிகளுக்கு எப்படி ஒரு ஒளிமயமான வாழ்க்கையை கொடுக்க முடியும் என்று சிந்திப்பதை விட்டுவிட்டு தூக்கில் தொங்கிய விவசாயினுடைய கொஞ்ச நிலத்தையும் அபகரிப்பதற்கு அவசர சட்டம் இயற்றுகிறார்கள் என்றால் எப்படி மக்கள் போராடாமல் இருப்பார்கள்? மக்கள் எப்படி வீதிக்கு வராமல் இருப்பார்கள்? எவ்வளவு பெரிய ஒரு அநியாயம் நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏற்கனவே இருந்த சட்டத்தில் ஒரு விவசாயினுடைய நிலத்தை எடுக்க வேண்டும் என்றால் தனியாராக இருந்தால் 80% பேரிடம் சம்மதம் வாங்க வேண்டும். அரசாக இருந்தால் 70% பேரிடம் சம்மதம் வாங்க வேண்டும். கிராமப்புறமாக இருந்தால் 4 மடங்கு சந்தை விலை கொடுக்க வேண்டும். நகர்ப்புறமாக இருந்தால் 2 மடங்கு சந்தை விலை கொடுக்க வேண்டும். ஊராட்சி மன்றத்தில் அனுமதி வாங்க வேண்டும். கிராம சபை பொதுக்கூட்டத்தில் அனுமதி வாங்க வேண்டும். இதில் முறைகேடு இருந்தால் அந்த அதிகாரிக்கு எதிராக வழக்கு தொடுப்பதற்கு அனுமதி உண்டு மக்களுக்கு. இந்த எல்லா ஷரத்துகளையும் எல்லா திட்டங்களையும் கூண்டோடு குழி தோண்டி புதைத்திருக்கின்றது மோடியுடைய அரசு. வெறும் ரயில்வேக்கும் அணுசக்திக்கும் ராணுவத்திற்கும் மட்டுமென்ற ஒரு பொதுத்துறை நிறுவனங்களுக்கு நிலத்தை எடுத்துக் கொள்ளலாம் என்ற சரத்தில் கார்ப்பரேட் கம்பெனிகளையும் தனியார் பெரும் முதலாளிகளையும் கொண்டு சேர்த்து இன்று நாடையே விற்பனை மயமாக ஆக்கிக் கொண்டிருக்கின்றது மோடியுடைய அரசு. எனவே ஒரு மிகப்பெரிய ஒரு அபாயமான ஒரு எதிர்காலம் இந்த மக்களுக்கு இருக்கின்றது. என்ன, நாம் உணவுப் பொருட்களுக்காக விமானத்தையும் கப்பலையும் நோக்கி எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அவநிலையை உருவாக்கி கொண்டிருக்கின்றது. இதை எதிர்த்து நாம் போராடாமல் இருக்க முடியுமா? அணிதிரளாமல் இருக்க முடியுமா? எனவே இவர்கள் இப்பொழுது அவசர சட்டத்தை கொண்டு வந்துவிட்டு இப்பொழுது ஒரு நிரந்தர சட்டமாக்குவதற்காக அவர்களுக்கு தெரிந்த எல்லா மந்திரங்களையும் இப்பொழுது ஓதிக்கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இங்கு ஆச்சரியம் என்னவென்றால், முன்பு மந்திரங்கள் மக்களுக்கு விளங்குவதில்லை. ஆனால் இப்பொழுது எல்லா மந்திரங்களும் எல்லா ஜனங்களுக்கும் எல்லா மக்களுக்கும் விளங்குகின்றது. எனவே இந்த மோடியுடைய பிஜேபி அரசு டில்லியில் என்ன விலை கொடுத்ததோ அந்த விலையை இந்தியா முழுவதும் கொடுக்கும் காலம் வெகு தொலைவில் இல்லை என்பதை நாங்கள் இங்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போன்று இதே மோடி இதே தமிழகத்தில் வந்து நீலி கண்ணீர் விடுத்தார். என்ன, தமிழக மீனவர்கள் இலங்கை ராணுவத்தினால் தினம் தினம் அல்லலுறுகின்றனர். அதே போன்று பாகிஸ்தான் ராணுவத்தினால் குஜராத் மீனவர்கள் துன்பப்படுகிறார்கள். ஏன்? ஒரு வலிமை மிக்க பிரதமர் இல்லை. ஒரு வலிமை மிக்க பிரதமர் இருந்தால் இந்த நிலைமையே தலைகீழாக இருக்கும். நான் 56 இன்ச்சு மார்பள உள்ள வலிமையானவர், எனக்கு நீங்கள் ஓட்டு போட்டால் நான் நிலைமையே தலைகளாக மாற்றி விடுவேன் என்று ஒரு பயங்கரமான ஒரு நீட்டி முழக்கத்தை திருச்சியிலும் மற்ற பொதுக்கூட்டங்களும் தெரிவித்தார். ஆனால் இந்த வலிமையான பிரதமர் வந்த பிறகு என்ன மாற்றம் நடந்தது? ஏற்கனவே மீனவர்களை மட்டும்தான் பிடிச்சு வச்சான், இப்ப போட்டையும் பிடிச்சு வச்சுக்கிட்டான், எல்லா கப்பலையும். வலிமையான பிரதமர் வந்த பிறகு அதுக்கப்புறம் ஒரு குட்டி இலங்கை சொல்றான், சுற்றுவேன் அப்படின்றான். யாரு? வலிமையான பிரதமர் வந்ததுக்கு அப்புறம் குட்டி இலங்கை சுட்டி விடுவேன் என்கின்றார். அதே போன்று பாகிஸ்தானுடைய ராணுவம் குஜராத் மீனவர்களை அரசு செய்து தினம் நடந்துட்டு இருக்கிறது. ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட பேப்பர்லாம் பார்த்துக்கலாம். எனவே இந்த அநியாயங்களுக்கு இந்த 56 இன்ச்சு மார்பள உள்ள மோடி என்ன செய்தார்? இங்கிலாந்தில் தயாரித்த மேக் இன் இந்தியா எல்லாம் வந்து ஊருக்கு
இங்கிலாந்தில் தயாரித்த 10 லட்சம் ரூபாய் கோட்டை 56 மார்பிள போட்டுட்டு கையை கட்டிட்டு ஒபாமா சொல்லக்கூடிய உபதேசத்தை கண்ணும் கருத்துமாக காது கொடுத்து கேட்டுக்கொண்டிருந்தார் நம்முடைய வலிமையான பிரதமர். எனவே நாங்கள் இங்கே தெரிவித்துக் கொள்வதெல்லாம் மக்களுக்கு எதிராக இது போன்ற உரிமை பறிப்புகள், அதே போன்று மக்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் இந்த தேசத்தில் நடக்கும் பொழுது மக்களுடைய ஜனநாயக உரிமை போராட்டங்கள் இந்த தேசத்தில் நடக்கும். இல்லை என்றால் ஒரு சமநிலை என்பதே இந்த தேசத்தில் இல்லாமல் போகும். எனவே அதில் ஜனநாயக உரிமைகளை முடக்குவது என்பது ஒரு மகா பெரிய ஒரு சர்வாதிகார செயல், ஒரு அராஜக செயல் என்பதை நாங்கள் இந்த கண்டனத்தை இந்த பேரணியின் பொதுக்கூட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்கின்றோம். ஏன் இவ்வளவு ஆயிரக்கணக்கான சகோதரர்களும் சகோதரிகளும் ஏன் இங்கு ஒன்று இருக்கின்றார்கள்? அவருடைய மனதில் ஒரு ஏக்கம் இருக்கின்றது. நாம் பின்தங்கி இருக்கின்றோம் என்ற வேதனை, நாம் முன்னேற வேண்டும் என்ற கவலை, நாம் வலிமை பெற்று தீர்வோம் என்ற பெரும் விருப்பம், எங்களை இனிமேலும் ஏமாற்ற முடியாது என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவு ஞானம், அதே போன்று எங்களுடைய முன்னேற்றத்தை இனி ஒருபோதும் யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது என்ற மிகப்பெரிய ஒரு வீரம், அதுதான் இங்கு ஒன்று திரண்டிருக்கின்றார்கள். எனவே இந்த மனித சமூகத்தை, இந்த சகோதரிகளையும் சகோதரர்களையும், இந்த போர் வீரர்களையும் வீராங்கனைகளை முன்னிறுத்தி நான் சொல்கின்றேன், முஸ்லிம் சமூகத்தை சக்திப்படுத்துதல், எல்லோருக்கும் சம உரிமை உள்ள இந்தியாவை உருவாக்குதல் என்பது நமது லட்சியம். இதுக்கு குறுக்காக யார் வந்தாலும் அவர்களோடு நாம் போரிடுவோம், வெற்றி பெறுவோம் இன்ஷா அல்லாஹ். இந்த லட்சியத்தில் நாம் உறுதியாக இருக்கின்றோம் என்பதை இந்த அரிய சந்தர்ப்பத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே எத்துறை தடைகள், தடசங்கள், அதே போன்று நெருக்கடிகள் வந்தாலும் நீதி என்பது யாசித்து பெறப்பட்டதாக எந்த சரித்திரத்திலும் இல்லை. உரிமை என்பது யாசித்து பெறப்பட்டதாக எந்த வரலாற்றிலும் இல்லை. எனவே இந்த பாப்புலர் ஃப்ரண்ட் என்ற இந்த ஜீவ நதி எல்லா தடைகளையும் தாண்டி அது பாய்ந்து செல்லும். ஒட்டுமொத்தமான இந்த மனித சமூகத்திற்கு ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை இன்ஷா அல்லாஹ் உருவாக்கும். இங்கு வந்திருக்கக்கூடிய நீங்கள் அனைவர்களும் வீடு வீடாக பாப்புலர் ஃப்ரண்ட் பற்றியும், அதே போன்று நாட்டில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா அநியாயங்களை பற்றியும், மக்கள் விரோத கொள்கை பற்றியும், மதவாத வகுப்புவாத கொள்கைகளை பற்றியும் வீதி வீதாக நீங்கள் பிரச்சாரம் செய்யுங்கள். நீதியின் குரல் இந்த நாடு முழுவதும் ஒலிக்கட்டும், அறிவெழுச்சி பெறட்டும், ஆற்றல் எழுச்சி பெறட்டும். இன்ஷா அல்லாஹ் பிரகாசமான எதிர்காலம் வெகு தூரத்தில் இல்லை. வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். சங்கமிப்போம், சக்தி பெறுவோம். பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா நடத்தும் மக்கள் சங்கமம். நிகழ்ச்சிகள், கொடியேற்றுதல், கண்காட்சி, கருத்தரங்கம், நாடகம், போட்டிகள், பரிசளிப்பு விழா மற்றும் மாபெரும் பொது கூட்டம். நாம் படைக்க இருக்கின்ற இந்தியாவில் இந்த தேசத்தினுடைய அனைத்து குடிமக்களுக்கும் சுதந்திரம், நீதி, பாதுகாப்பு பரிபூர்ணமாக நிச்சயமாக கிடைக்கும். ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் தமிழகம் முழுவதும் ஒளிமயமான எதிர்காலத்தை உருவாக்க சங்கமிப்போம் குடும்பத்துடன். அழைக்கிறது பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா தமிழ்நாடு. பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த மாபெரும் யூனிட்டி மார்ச் போராட்டத்திற்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, தொடர்ந்து பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா இந்த போராட்டத்திற்கு அனுமதி கோரியும் அனுமதி மறுத்தும் நீதிமன்றத்துக்கு சென்று நியாயமான தீர்ப்பை வாங்கி வந்த பின்பும் கூட தமிழக காவல்துறை தமிழக முஸ்லிம்களுடைய இந்த நியாயமான போராட்டத்திற்கு, ஜனநாயக ரீதியான போராட்டத்திற்கு தொடர்ந்து தடை விதித்துக் கொண்டு வந்திருப்பதை பார்க்கும் பொழுது, அருமையான காவல்துறையே, எங்களுக்கு ஜனநாயக ரீதியான
போராட்டத்திற்கு நீங்கள் எங்களுக்கு வழிவிடுங்கள். வேண்டாம், தவறுதலாக நீங்கள் சென்றுவிடக் கூடாது. எங்களுடைய நியாயமான கோரிக்கைக்கு நீங்கள் வழிவிட வேண்டும். தமிழக இஸ்லாமிய இயக்கங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக நாங்கள் ஒற்றுமையாக இயங்கிக் கொண்டிருக்கிறோம். எங்களுடைய நியாயமான கோரிக்கைக்கு நீங்கள் வழிவிட்டு எங்களை ஜனநாயக கடமை ஆற்றுவதற்கு நீங்கள் வழிவிட்டு எங்களை இந்த நாட்டிற்கு நாங்கள் முழுமையாக பணி செய்வதற்கு எங்களுக்கு வழிவிட்டுமாறு கேட்டுக்கொண்டு இந்த சிறப்பான ஏற்பாடை போராட்டத்தை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கிற பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து இத்துடன் முடிக்கின்றேன். என்னுடைய வாழ்த்துக்களை முடிக்கின்றேன். நன்றி. இந்த நிகழ்ச்சியுடைய தலைப்பானது ஜனநாயகத்தை ஒன்றுபடுத்துவோம் என்ற தலைப்பு. ஆனால் இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றதோ ஜனநாயகத்தை படுகொலையில் தள்ளிக் கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு ஆட்சியில் அமர்ந்திருக்கக்கூடிய ஆட்சியாளர்களும் அதற்கு ஏவல் துறையாக இருக்கக்கூடிய காவல்துறையும் இன்றைக்கு சுதந்திர கொடியை கூட ஏற்றாத ஒரு சில கட்சிகள், ஏன் பிஜேபி என்கின்ற சுதந்திரத்துக்கு பங்களிக்க கூடாத RSS உடைய ஆதரவு தெரிவிக்கக்கூடிய காவல்துறை இந்த பேரணிக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறது என்பதை நினைத்து பார்க்கும் பொழுது வேதனையாக இருக்கின்றது. இந்த வேதனைக்கெல்லாம் தீர்வு வரும். வரக்கூடிய காலம் வெகு விரைவில் இல்லை. இன்ஷா அல்லாஹ் விரைவில் இந்த வேதனைக்கு தீர்வு வரும். இந்த தீர்வு என்பது கண்டிப்பாக எப்படி கவுடிகளினால் இன்றைக்கு பத்திரிகை துறை தாக்கப்பட்டிருக்கோ, இனி ஒரு காலகட்டத்தில் அட்டுழியம் செய்யக்கூடிய RSS உடைய அட்டுழியம் காவல்துறை பக்கம் திரும்பும் பொழுது கூட உங்களுக்கும் ஆதரவாக இருக்கக்கூடிய இயக்கம் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா என்பதை கூறிக்கொண்டு இந்த பேரணிக்கும் இதனுடைய ஒட்டுமொத்த முயற்சிக்கும் சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா SCPI என்றைக்கும் துணை நிற்கும் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. சங்கமிப்போம், சக்தி பெறுவோம். பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா நடத்தும் மக்கள் சங்கமம். நிகழ்ச்சிகள்: கொடியேற்றுதல், கண்காட்சி, கருத்தரங்கம், நாடகம், போட்டிகள், பரிசளிப்பு விழா மற்றும் மாபெரும் பொது கூட்டம். நாம் படைக்க இருக்கின்ற இந்தியாவில் இந்த தேசத்தினுடைய அனைத்து குடிமக்களுக்கும் சுதந்திரம், நீதி, பாதுகாப்பு பரிபூர்ணமாக நிச்சயமாக கிடைக்கும். ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் தமிழகம் முழுவதும் ஒளிமயமான எதிர்காலத்தை உருவாக்க சங்கமிப்போம் குடும்பத்துடன். அழைக்கிறது பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா, தமிழ்நாடு.